அனைத்து நண்பர்களுக்கும் இனிதான வணக்கங்கள். இக்காணொளியானது தரமைந்து புலமை பரிசில் பரீட்சைக்கு தோற்றுகின்ற பிள்ளைகளின் பெற்றோர்களுக்கான காணொளியாக இது அமையும். குறிப்பாக பரீட்சை நடைபெறுகின்ற தினத்தில் பரீட்சையை முடித்துவிட்டு வருகின்ற பிள்ளைகளை நாம் எவ்வாறு வரவேற்றுக் கொள்ள வேண்டும் என்பது தொடர்பான ஒரு விடயத்தினை இந்த காணொளியிலே பகிர்ந்து கொள்ள இருக்கின்றேன். குறிப்பாக பிள்ளைகள் பரீட்சையை முடித்து வருகின்ற போது முதலாவதாக பெரும்பாலும் அவதானித்திருக்கக்கூடிய விடயம், வினாத்தாள் எவ்வாறு அமைந்தது, உன்னால் இலகுவாக செய்ய முடிந்ததா, கடினமாக இருந்ததா, இலகுவாக இருந்ததா? இந்த வினாக்களைத்தான் பெற்றோர்கள் பெரும்பாலும் பிள்ளைகளிடம் கேட்பார்கள். உண்மையிலே அதனை தவிர்த்து பிள்ளைகளுக்கு முதலிலே வாழ்த்துக்களை சொல்லுங்கள், பிள்ளைகளை பாராட்டுங்கள். ஏனென்று சொன்னால் 10 வயது சிறு பிள்ளை தன்னுடைய வயது மட்டத்தை விட அதற்கு அதிகமான ஒரு திறன் வாய்ந்த வினாத்தாளை செய்து முடித்துவிட்டு வருகின்றார்கள். வினாத்தாள் 2 பாடத்திட்டத்தோடு தொடர்புடைய இலகுவான விடயமாக இருந்தாலும் வினாப்பத்திரம் 1 நிச்சயமாக அவர்களுக்கு சற்று சவாலாகவே அமைந்திருக்கும். ஆகவே பிள்ளைகளை முதலிலே வருகின்ற போது, பிள்ளைகள் பரீட்சை எழுதிவிட்டு மகிழ்ச்சியாக ஓடி வருகின்ற போது அவர்களுக்கு வாழ்த்துக்களையும் பாராட்டுக்களையும் சொல்லுங்கள். அது நிச்சயமாக மாணவர்களுக்கு மிகப்பெரிய ஒரு ஊக்கமாக இருக்கும். உண்மையில் பிள்ளைகள் இந்த பரீட்சைக்காக தங்களுடைய சின்ன சின்ன விருப்பங்கள், தங்களுடைய மகிழ்ச்சிகளை எல்லாம் தியாகம் செய்துதான் இதுவரை அவர்கள் கற்று பரீட்சையினை சிறப்பாக எழுதியிருப்பார்கள். எனவே அவர்கள் உங்களை நோக்கி வருகின்ற போது முதலிலே பாராட்டுக்களையும் வாழ்த்துக்களையும் சொல்லுங்கள். அந்த மகிழ்ச்சியிலேயே அவர்கள் தாங்களாகவே வினாத்தாள் பற்றி கூறுவார்கள். அதற்கு முன்னரே நீங்கள் எவ்வாறு இருந்தது, நன்றாக செய்தாயா, கற்றுக்கொண்ட விடயங்கள் எல்லாம் பரீட்சையிலே இடம்பெற்றதா, இவ்வாறு வினாக்களுக்கு மேல் வினாக்கள் அடுக்கிக் கொண்டு செல்லாதீர்கள். அதனை தவிர்த்துக் கொள்வது பிள்ளைகளுக்கு நன்மை தரக்கூடிய விடயமாக இருக்கும். அத்தோடு இந்த சிறிய வயதிலே இவ்வாறான ஒரு பரீட்சையை செய்து முடித்திருக்கின்றார் என்பதை மீண்டும் கூறி அவர்களை பாராட்டிக் கொள்ளுங்கள். பிள்ளைகளாகவே தங்களுடைய பரீட்சைகள் தொடர்பாக உங்களிடம் கூறுவார்கள். அவ்வாறு கூறுகின்ற போது சில வேளைகளில் இந்த வினாக்கு நன்றாக விடையளித்திருக்கின்றேன், இந்த வினா எனக்கு சந்தேகமாக இருந்தது, இந்த வினா சற்று கடினமாக இருந்தது, இவ்வாறு அவர்கள் கூறினால், நன்றாக செய்திருந்தால் பாராட்டிக் கொள்ளுங்கள். அவர்கள் சில வினாக்கள் சந்தேகமாக இருக்கின்றது, சில வினாக்கள் தவறாக விடையளித்திருப்போம் என்று சந்தேகம் இருக்கின்றது என்று கூறினால் அதற்கு அவர்களை தட்டி கொடுங்கள். சிறப்பாக செய்திருந்தால் பாராட்டிக் கொள்ளுங்கள், தவறு விட்டிருந்தால் தட்டி கொடுத்து ஊக்கப்படுத்துங்கள். மேலும் இந்த பரீட்சைக்காக பிள்ளைகள் இத்தனை நாளும் ஓய்வில்லாமல் தொடர்ச்சியாக படித்துக் கொண்டிருந்திருப்பார்கள். எனவே பரீட்சை எழுதி முடித்த இந்த தினத்தை பிள்ளைகளுக்கு ஓய்வாகவும் மகிழ்ச்சியாகவும் மாற்றிக்கொள்ளுங்கள். அவர்களுக்கு விரும்பிய உணவுகளை அல்லது விரும்பிய இடங்களுக்கு அழைத்துச் சென்று பிள்ளைகளை ஓய்வாகவும் மகிழ்ச்சியாகவும் வைத்திருங்கள். இவை எல்லாவற்றுக்கும் மேலாக மிக முக்கியமான ஒரு விடயம் இருக்கின்றது. இந்த பரீட்சை முடிவடைந்து ஒரு சில தினங்களில், சில வேளைகளில் சமூக வலைத்தளங்களில் வினாத்தாள் பகிரப்படுவதை அவதானிக்கக்கூடியதாக இருக்கும். உண்மையில் அவ்வாறு பகிர்ந்து கொள்வது சட்டப்படி குற்றமாக இருக்கும். இருப்பினும் அவ்வாறு பகிரப்படுவதை நாங்கள் அவதானிக்கக்கூடியதாக இருக்கும். அவ்வாறு பகிரப்படுகின்ற வினாத்தாளை எடுத்து மீண்டும் பிள்ளைகளுக்கு கொடுத்து பெற்றோர்கள் செய்வதை அவதானிக்கக்கூடியதாக இருக்கின்றது. இந்த விடயத்தை முற்றாக தவிர்த்துக் கொள்ளுங்கள். ஏனெனில் எழுதி முடித்த பரீட்சை அது முடிவடைந்த ஒரு விடயமாக இருக்கின்றது. அதனை மீண்டும் கொடுத்து பிள்ளைகளுக்கு அழுத்தங்களை ஏற்படுத்தாதீர்கள். கடந்த காலங்களிலே அவதானிக்கக்கூடியதாக இருந்தது. அவ்வாறு அந்த வினாத்தாள்களை பிள்ளைகளுக்கு கொடுத்து செய்ய வைத்து, இந்த விடை தவறு, இந்த விடை சரி, ஏன் பிழையாக விடையளித்தாய், ஏன் சரியாக விடை அளிக்கவில்லை என்பது தொடர்பாக பிள்ளைகளுக்கு கூறி மேலும் அழுத்தங்களை பெற்றோர்கள் வழங்கி இருக்கின்றார்கள். ஆகவே தயவு செய்து இவ்வாறாக வினாத்தாள்களை எடுத்து மீண்டும் பிள்ளைகளுக்கு செய்ய கொடுப்பதை முற்றாக தவிர்த்து கொள்ள வேண்டும். ஏனென்று சொன்னால் இது ஒரு பரீட்சை. இந்த பரீட்சை அவர்களுடைய வாழ்க்கையை தீர்மானிக்க போகின்ற பரீட்சை கிடையாது. இந்த பரீட்சை அவர்களுடைய எதிர்காலத்தை தீர்மானிக்க போகின்ற பரீட்சை கிடையாது. தங்களுடைய வயது மட்டத்திற்கு சவாலாக இருக்கக்கூடிய இந்த பரீட்சையினை ஒவ்வொரு பிள்ளைகளும் சிறப்பாக செய்திருக்கின்றார்கள் என்பதே ஒரு மிகப்பெரிய விடயமாகும். ஆகவே இந்த பரீட்சையினை ஒரு மிகப்பெரிய ஒரு விடயமாக எடுத்துக்கொள்ளாது கடந்து செல்லுங்கள். இந்த ஒரு பரீட்சையினை செய்வதற்கு பிள்ளைகளுக்கு மீண்டும் பாராட்டுக்களை தெரிவித்துக் கொள்ளுங்கள், மீண்டும் வாழ்த்துக்களை கூறிக்கொள்ளுங்கள், அவர்களை மகிழ்ச்சியாக வைத்திருங்கள். ஏனெனில் இந்த பரீட்சையினை விட, இந்த பரீட்சை தரக்கூடிய பெறுபேறுகளை விட எங்களுடைய பிள்ளைகள் மிகவும் பெருமதியானவர்கள். நன்றி.